பிக் பாஸ் அப்படின்னாலே அதில் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆர்வம் தான் ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த தடவை ஏகப்பட்ட லைட்ஸ் எல்லாமே போட்டு சரியான வானவில் கலரில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்திருக்கு. வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான அழகழகான லைட்ஸ்களும், அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்தில் யார் கேப்டனாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஏசியோட தனி ரூம் இருக்க போகிறதாவும் தகவல் வந்திருக்கு. எல்லா சீசன் மாதிரியும் இந்த சீசன்லேயும் வந்து ஜெயில் கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்லையும் வந்து தண்ணி இருக்க போது அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இந்த தடவையும் வந்து 2 வீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த தடவை வந்து ஒரே வீடு தான். ஏன்னா போன வருஷமே 2 வீடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதால இந்த வருஷத்துல வந்து அதை விட்டுட்டாங்க. ஆக்டிவிட்டி ரூம் வந்து இன்னுமே பெருசா இருக்கிறதால டாஸ்க் எல்லாமே வந்து இன்னுமே கடினமா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மெடிக்கல் ரூமும் வந்து உள்ள ரொம்பவே பெருசா வச்சிருக்காங்க. இந்த தடவை இருக்க ஒரு புது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறேன் அப்படின்னு யாராச்சும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த தடவை நீங்கள் பிக் பாஸ்க்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் பிக் பாஸ் வீட்டை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.